பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில 2 ஒரு வார்த்தைகள நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு என்னன்னா, அதோகதி, அதே கதி. 2க்கும் என்ன அப்டின்னா, அதோகதி அப்டின்னா, அங்க என்ன நடக்குதோ அது நமக்கு நடக்கக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு மனிதர் கஷ்டப்படுற மாரி நம்ம பார்க்குறோம். இல்ல ஏதோ சண்டை நடக்குது. இல்ல அவருக்கு ஏதோ வறுமை இருக்கு. இல்ல அவருக்கு நோய் இருக்கு. நம்ம கண்களுக்கு காட்டப்படுது அப்டின்னா, அதோ கதி, அந்த கதி அதே கதியா நமக்கு வரக்கூடியதா இருக்கு. அதே கதி அப்டின்னா, அவருக்கு வந்த அதோ கதி அதே கதியா வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப யார் யாருக்கு வந்துட்டு கண்களால ஒரு விஷயம் காட்டப்படுதோ, ஒருத்தர் கஷ்டப்படுற மாரி என்ன நிலையில் காட்டப்பட்டாலும், அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். அதே சமயம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். அதே சமயம் என்ன பண்ணணும் அப்டின்னா, அவரும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும். நானும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும். நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்டின்னு சொன்னா, அவரும் பாதுகாக்கப்படுவார். நம்மளும் பாதுகாக்கப்படுவோம். ஆனா, அதோ கதி தானே அப்டின்னு நம்ம இருந்தோம்னு சொன்னா, அதே கதி கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கு. இப்ப எந்த ஒரு நபருக்கும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னன்னு சொன்னா, என்ன ஏற்படுதோ, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் நல்லா நல்ல நல்ல வாழ்க்கையில முன்னேறிட்டே போறாரு. நல்ல நிலையில இருக்காரு. அவர நம்ம பார்ப்போம் நமக்கு என்ன தோணும் அப்டின்னா, ஓ! நல்லா இருக்காருன்னு நெனைப்போம். அவருக்காகவும் பாதுகாப்பு தேடணும். அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா, அவருக்கு அது சோதனையா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன அப்டின்னா, நம்ம அவர பார்த்து பொறாமப்பட்டோம் அப்டின்னா என்ன ஆகும்னா, அவர்ட்ட என்னென்ன தவறுகள் இருக்குதோ, அந்த தவறுடைய பாவத்துடைய பீடத்தன்மை நமக்கும் வரக்கூடியதா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒருத்தர் முன்னேறிட்டு போறாரு அப்டின்னா, அவருக்கு அது சோதனையா கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்கணும். அதே சமயம் என்னன்னா, அதே ஒருத்தர் நலிவிரிஞ்சு இருக்காருனாலும், அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும். அதே சமயம் என்னன்னா, அவருக்கு சோதனையா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சோதனை எனக்கும் வரக்கூடாது அப்டிங்கிற நம்ம பிரார்த்தனை இருந்தோம்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் என்னன்னா, இதுலருந்து வெளிய வந்துரலாம். நம்ம அதோ கதி, அதே கதி நம்ம என்ன நெனச்சிட்டோம் அப்டின்னா, அதோ கதி எங்கேயோ இருக்கு அப்டின்னு நெனச்சிருக்கோம். ஆனா அதே கதி கண்டிப்பா வரக்கூடியதா இருக்கு. நம்மளுக்கும் அதே கதி தான். இப்ப யார் யாருக்கு தன் கண்களால காட்டப்படுதோ ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்துன்னு சொன்னா, அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கலாம். அதே சமயம் அவருக்கு அது சோதனையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கப்படுவதும் சோதனை தான். அதேபோல தவறான விஷயங்கள்ல அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு அதுவும் சோதனைக்காக கொடுக்கப்படுது. ஒரு மனிதனுக்கு நோயும் வறுமையும் சோதனையா கொடுக்கப்படுது. ஒரு மனிதன் நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறார். அதுவும் அவருக்கு சோதனை தான். அந்த ஆரோக்கியத்துல அவர் இறைவன நினைக்கிறாராங்கிறதுக்காக, அவர் அந்த நேரத்துல மக்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாரு, அவர் கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்த இவர் எப்படி பாதுகாக்கிறார், எப்படி மக்களுக்காக செலவு பண்றாருங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல ஒரு மனிதன் செல்வந்தரா இருக்காரு. அவருக்கும் அது சோதனையா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் வறுமையா இருக்கார். அதுவும் சோதனையா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நோயும் வறுமையும் சோதனை தான். அதேபோல செல்வமும், அதிகாரங்களும், அதேபோல என்னன்னா ஒருத்தருக்கு ஆரோக்கியமும் எல்லா விஷயங்களும் சோதனைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதோ கதி அதே கதி நம்ம வரக்கூடியதா இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நிலை நம்ம கண்களுக்கு காட்கப்படும் பொழுது, எப்பயுமே பாவ மன்னிப்பா இருக்கணும். அதே சமயம் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும், நமக்கும் பாவ மன்னிப்பு கேட்கணும். அவர்களுக்கும் சோதனையா கொடுக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு சோதனை வரப்போகுதுன்னு முன்னறிவிப்பா வருது. நம்ம வாழ்க்கையில எந்த விஷயம் நம்ம கண்களுக்கு காட்டப்படுதோ, அது நிகழக்கூடியதா இருக்கு. ஒரு மனிதர் வாழ்க்கை நல்லாயிட்டே போறார். நம்மளும் நல்லாக போறோம். அது முன்னறிவிப்பா தான் நமக்கு காட்டப்படுது. இப்ப என்னன்னு சொன்னா, பொறுமையா இருக்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடணும். எந்நேரமும் இறை சிந்தனையோட, இறை மன்னிப்போட, இறை நன்றி உள்ள அடியார்களா இருந்தோம்னு சொன்னா, நம்மள சரி செஞ்சுக்கலாம்.